இன்றைய தினம் பாஜக அதிமுக இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசப்படுவதாக கூறப்பட்டாலும் இதையும் தாண்டி இந்த கூட்டணியை பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக மெகா கூட்டணியாக கட்டமைப்பதற்கு என்னென்ன வியூகங்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து களத்தில் எழுந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கூட்டணியை அறிவிக்காத தேமுதிக, பாமக யார் பக்கம் சாய்வார்கள், என்ன கூட்டணி உடன்படிக்கை ஏற்படும், அது மட்டுமல்லாது டிடிவி, ஓபிஎஸ் இவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டணி அமைக்கப்படுமா, அது அதிமுகவிற்குள்ளாக நடைபெறுமா, இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கான சீட்டுகள் அந்த வழியாக கொடுக்கப்படுமா, இது போன்ற பல கேள்விகள் இந்த கூட்டணி சார்ந்து எழக்கூடிய நிலையில் இன்றைக்கு முக்கிய நிகழ்வாக தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்ததை அடுத்து இன்றைய தினம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடனான இந்த சந்திப்பு, இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றதாக மாறியிருக்கிறது. அடுத்தடுத்த நேரங்களில் என்ன நகர்வுகள் நடைபெற இருக்கிறது அப்படின்றத நியூஸ் தமிழ் வழங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லீலா பேலஸ் வந்தடைந்திருக்கிறார். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் அங்கு கூடியிருப்பது குறித்தான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சர் வர இருப்பதாகவும் அதனை அடுத்து அந்த ஆலோசனை கூட்டம் துவங்கும் எனவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து நம்முடைய இணைந்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். இன்றைய தினம் இந்த ஆலோசனை அப்படின்றது அரசியல் அரங்கத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பைஜெயின் பாண்டா இங்கே நியமிக்கப்பட்டு அதற்கு பிறகு இப்போ பியூஷ் கோயல் வந்திருக்காரு. இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றதே இந்த முறை அதிகமான சீட்டுகளை பாஜக அதிமுக கேட்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? வணக்கங்க. இப்ப மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் அவரை சந்திச்சு பியூஷ் கோயல் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில உண்மையில என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது குறித்தான எதுவும் இது வரைக்கும் தகவல்கள். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அதை அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய கட்சி தலைமை என்டிஏனுடைய தலைமையில் இருக்கிற எங்கள் பொதுச் செயலாளர் கண்டிப்பா அறிவிப்பாரு. ஒரு நார்மலா நடைபெறுகிற நிகழ்வு இது. அதாவது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்டிருக்கிறவர் அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள். அவர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர் ஒரு சந்திப்பை முடிச்சிருக்கார். அதன் பிறகு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக, இந்த கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிற எங்கள் பொதுச் செயலாளரை இப்ப இன்னைக்கு சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. எனவே அந்த சந்திப்பு நடக்குவாங்க. அதனுடைய முடிவுல அது என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது, என்னெல்லாம் பேசப்படுகிறது என்பதை தலைமை சொல்லும். அது வரைக்கும் நம்ம அதை பெரிய உங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சார், யூகங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் அப்படின்னாலுமே அதிமுகவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது ஒன்றா இருக்கும் இல்லையா? ஏன்னா சென்ற முறையும் அவங்களுக்கான நம்பர்ஸ் கேட்டாங்க. ஆனால் அதிமுக தலைமை எத்தனை எண்ணிக்கையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நாங்களும் பார்த்துருந்தோம். இந்த முறையும் அதே மாதிரி அதிக இடங்கள் அப்படின்ற கோரிக்கையோடு தான் அவங்க வருவாங்க. அப்போ அதிமுக அதை எந்த வகையில் நீங்கள் எதிர்கொள்ள இருக்கீங்க? இல்ல, எல்லா கட்சியும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்கள் எவ்வளவுங்கிற சொல்லுவாங்க. அதுல எவ்வளவு போட்டியிட முடியுமோ அதிகபட்சமா போட்டியிடணும் எல்லா கட்சிகளும் விரும்புவாங்க ஒவ்வொரு கூட்டணியிலும். அதுபோல பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு வாய்ப்புள்ளதுன்னே சொல்லலாம். அது எங்களுடைய பேச்சுவார்த்தை இடம்பெறுமாங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி சொல்லுகிற பட்சத்தில் கூட்டணிகளுடைய தலைவராக இருக்கிற எங்கள் பொதுச் செயலாளர் அது வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், எந்தெந்த தொகுதிகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பரிசீலித்து நாங்கள் கொடுக்க வைத்தோம். என்னன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்கிற ஒரு கட்சி அல்ல. எங்களுக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் எப்பவும் அவங்க கொடுத்தது கிடையாது. அவர்களுக்கு அவர்களுடைய பலம் என்ன என்பது தெளிவாக தெரியும். அவங்களும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் தான் அவங்களுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக நின்று வேலை செய்யறாங்க. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சியை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து, அம்மா அவர்கள் காலத்திலிருந்து, எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் வரை நாங்கள் அந்த மிக தெளிவாக இருக்கிறவர்கள். எந்த கூட்டணி கட்சியும் நாங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டது கிடையாது. எனவே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் தான் அதுல நடக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்ப நீங்க கேட்டது போல 2021 பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுகிறது, அதிமுக அடிபணிந்து விட்டது, அமித்ஷா கேட்டால் 60 சீட்டுகள் கொடுப்பார்கள் என்றெல்லாம் புரளியை கட்டவிழ்த்து விட்டார்கள். அதை ஒரு பெரிய பிரச்சாரமாவே செய்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தது. ஒரு சரியான முறையிலே அந்த கூட்டணி பிக்ஸ் ஆச்சு. எங்க பொதுச் செயலாளர் மிக தெளிவாக அந்த கூட்டணி கணக்குல சரியா பண்ணார். அதேதான் இப்பவுமே இவங்க வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம், அவங்க அதிக தொகுதி வாங்குவாங்க. எவ்வளவு தொகுதி என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் சொல்லுவார்கள். எங்களுடைய தலைவர் கூட்டணியின் தலைவராக இருக்கிறது எங்க பொதுச் செயலாளர் முடிவு செய்தார். அது குறித்து ஒரே ஒரு தெளிவா நான் சொல்லணும்னா,
மேல மாடியில சிபிஐ ரைட போட்டு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி 63 சீட்டை பிளாக்மெயில் பண்ணி வாங்கிட்டு போற நிலைமை என்பது ஒரு நாளும் பாரதிய ஜனதாவும் செய்யாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாள் அப்படி ஒரு நிலை வராது. அதை நாங்கள் எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். எனவே மக்களுக்காக இந்த முறை இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு இந்த கூட்டணியை எங்கள் பொதுச் செயலாளர் அமைத்திருக்கிறார். அதுக்காக அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சகல விதமான வியூகங்களையும் அவர் வகுப்பார். அதற்கு உகந்தபடியே அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடியும். எனவே இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் அது சம்பந்தமா இருந்தாலும் சுமூகமாக தான் நடக்குங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெளிவா தெரியும். சரி, இப்போ நீங்க குறிப்பிடுவது போலவே இது கூட்டணியில இருக்கக்கூடிய இரு கட்சிகளுக்கு இடையில நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு நீங்க சொன்னாலும், இந்த கூட்டணி தொடர்பாக எதிர்த்தரப்புல இருந்து முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு முரணான கூட்டணி, இவங்க தலைவர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா களத்துல அதிமுக பாஜக அப்படின்றதே ஜெல்லால, அங்க கெமிஸ்ட்ரி இல்ல, அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அதிருப்தியில இருக்காங்க, தேர்தல் நேரத்துல களத்துல அவங்க ஒழுங்கா வேலை பார்ப்பாங்களா, இப்படின்னு எல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆமாங்க, இது இப்ப திமுகவுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. பிரச்சாரத்துல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப அம்மா அவர்களின் ஆட்சியை குறை சொல்ல முடியுமா? தலைவர் ஆட்சியை குறை சொல்ல முடியுமா? அந்த எடப்பாடி அவர்களின் 4.5 ஆண்டு கால ஆட்சியை ஒண்ணுமே குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு. அப்ப அவங்க என்ன ஒரு கையில் ஆயுதம் எடுக்கிறாங்கன்னா, இந்த கூட்டணியை பற்றி தவறான வதந்திகளை மீண்டும் மீண்டும் பரப்பி விடுவதுதான் அவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அதிருப்தி இருக்கிறாங்கன்னு மீண்டும் மீண்டும் திமுக சொல்லவில்லை. இப்ப விருப்ப மனு தாக்கல் பண்ணலாம்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு 15ஆம் தேதியிலிருந்து விருப்ப மனு கொடுக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் பார்க்கலாம். இங்க ராயப்பேட்டை அலுவலகத்துல தான் நான் இருக்கிறேன். இன்றைக்கு கடைசி நாள்லையும் கூட ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு விருப்ப மனுக்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் கண்களிலே பார்க்கிறார்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய பேரெழுச்சி இருக்கிறது. கிரவுண்ட்ல பிஜேபி ஒரு ஜெல்லாகலைங்கிறது திமுக காணுகிற கனவு. அது நடக்க போகுது. நான் சொல்றேன், இவ்வளவு நாள் கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சி குறித்து திமுகவின் தலைவர்கள் எவ்வளவு அதிருப்தியான கருத்துக்களை வெளியிடுறாங்க. இவ்வளவு காலம் திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் என்னைக்கு கழிந்து போகும்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி அவர்கள் பேசுகிற போது கூட கை நம்மை விட்டு போய்விடாது, நம்பிக்கை இருக்கிறது என்று அப்படியே கையை ஆட்டிக்கொண்டே பேசுகிறார். அந்த கை நடுங்குகிறது. எனவே அந்த கூட்டணிக்குள்ளே நடுக்கம் தெரிகிறது. அவர்களுடைய கூட்டணி கட்சியில இருக்கிறதா சொல்றாங்க, எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தாதான் எங்க கட்சியினுடைய அங்கீகாரமே காப்பாற்றப்படும், எனவே நாங்கள் அதிக சீட்டு கேட்போம் என்று மதிமுக சொல்லுகிறது. விடுதலை சிறுத்தைகள் அதிக சீட்டு வேணுங்கிறது, சிபிஎம் கேட்குது, சிபிஐ கேட்கிறது. ஒரு மிகப்பெரிய முரண்பாடுகளினுடைய உச்சமாக அந்த கூட்டணி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக கூட்டணியை குறித்து இன்றைக்கு திமுக தரப்புல இருந்து பேசுவதை போல இங்க இன்னும் கூட்டணி முடிவே ஆகல, இன்னும் கட்சிகள் வரல. நாங்க தெளிவா சொல்லி இருக்கிறோம், தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் முழுமையான கூட்டணி அறிவிப்பை எங்கள் பொதுச் செயலாளர் வெளியிடுவார். அது வரைக்கும் அதுக்கான வேலைகள் தான் நடக்கும். நாம திமுக பார்த்து கேட்கறது அதிமுக கூட்டணியை பத்தி அப்புறம் கவலைப்படலாம். முதல்ல உங்க கூட்டணி முடிஞ்சிருச்சா? இங்கிருந்து இப்ப தனியரசு அவர்கள் வந்தாரு, இந்த கருணாஸ் அவர்கள் வந்தாரு, தமிமுன் அன்சாரி வந்தாரு, அவங்க எல்லாம் சேர்த்திட்டீங்களா இல்லையா? கூட்டணி முடிஞ்சதா இல்லையா உங்க கூட்டணி? அவங்க இந்த கூட்டணியையும் தாண்டி என்ன இதை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக கட்சியாகவே பலவீனம் அடைந்திருக்கிறது. ஏன்னா தாவேக அவர்களுடைய பெரும்பாலான வாக்குகளை பிரிச்சிருவாங்க. அதையும் தாண்டி டிடிவி, ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றதுல பெரும்பான்மையான வாக்குகள் போயிருச்சு. அதனால எடப்பாடி அவர்கள் தான் தலைமை வகிக்கணும் அப்படின்றதுல அதிமுகவை பலவீனப்படுத்திட்டே இருக்காரு. அதிமுக ஒரு பலவீனமான கட்சியா இருக்கு, நீங்க பொதுச் செயலாளராக இருக்க வரைக்கும் ஆளும் கட்சி நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு பொது மேடைகள் எல்லாமே பேசுறாங்களே. அதுதான் அச்சத்தின் வெளிப்பாடாக தான் அப்படி பேசுறாங்கன்னா, நான் பொதுச் செயலாளர் இருப்பேன்னு எங்கள் பொதுச் செயலாளர் கேட்கலீங்க. அவர்தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று கடைசி தொண்டன் வரைக்கும் முடிவு செய்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி இருக்கிறார்கள். நீங்கள் அதைத்தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். திமுக அப்பா இருந்து மகனுக்கு அப்புறம் பேரனுக்கு அப்புறம் அடுத்த பேரனுங்கிற பேச்செல்லாம் அதிமுக கிடையாது. எங்கள் அண்ணன் இப்ப எடப்பாடியார் பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்று சொன்னால் கட்சி முடிவெடுத்த பொதுச் செயலாளராக இருக்கிறார். நீங்க சில பேரெல்லாம் குறிப்பிடுறீங்க, அவங்களால அதிமுக பலகீனம் ஆயிடுச்சு. இதெல்லாம் விளையாட்டு கதைங்க. ஒரு 4 பேரை நாங்கள் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறோம். மொத்தமா தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து எங்களுக்கு ஒரு 4 ஓட்டு போகும், அவ்வளவுதான். இதுல நீங்க இப்ப இதே டிடிவி நம்பி போனவர்கள், இதே பன்னீர்செல்வம் அவர்களை நம்பி போனவர்கள், அவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் தங்களை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியின் செய்தி தொடர்பாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யார் இருக்கிறாங்க அங்க? அதிமுகவை பலகீனம் அடைஞ்சிருச்சுன்னு திமுக சொல்லுதுன்னா, நான் மீண்டும் சொல்றேன், ஒரு முறையாவது திமுகவினுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? சுயமான வாக்கு வங்கி. அதிமுக சட்டமன்ற தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி 234 தொகுதியிலும் இரட்டை இலையை போட்டது, 40 தொகுதியிலும் இரட்டை இலையை நிறுத்தி தனித்து நின்று நாங்கள் வென்று காட்டி இருக்கிறோம். அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம்.
ஒரு முறையாவது திமுக வரலாற்று தனித்து நின்றுண்டா? நான் இன்றைக்கும் தெளிவாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் தனி பெரும் கட்சி என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திரு விஜய் அவர்களினுடைய ஃபேக்டர் அதிமுகவை பாதிக்கும் திமுக காரங்க சொல்லுவாங்கன்னா, திமுக ஏன் இவ்வளவு பதறுது? எதற்காக விஜயை பார்த்து மற்றவர்களை பார்த்து யார் வந்தாலும் திமுகவின் தலைவர்கள் நடுங்குகிறார்கள்? என்ன காரணம்? அதிமுகவின் வாக்குகள் தான் போகுதுன்னு அவங்க அமைதியா இருக்கலாமே. எனவே இது ஒரு அச்சத்தின் காரணமாக இவர்களுடைய பிதற்றலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த பிரச்சாரத்தை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முன்னின்று வழி நடத்துகிறார்கள். அதை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்பட வேண்டியதில்லை. மிக தெளிவாக நான் சொல்லுகிறேன், 2021 ஆண்டிலேயே 3வது முறையாக அதிமுக வெற்றியடைந்து ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். அதுதான் நடந்திருக்கும். தொடர்ச்சியா 3வது முறை எடுத்திருப்போம். எங்களோடு இருந்த சில துரோகிகளால் அந்த வெற்றி வாய்ப்பு இன்றைக்கு பறிபோனது. இன்றைக்கு அந்த துரோகிகளை இந்த கழகம் வெளியேற்றி இருக்கிறது. வெறும் 1 விழுக்காடு 1.5 விழுக்காடுல தாங்க நாங்க இழந்தோம். 2021 ஆட்சி இழந்தோம். 2026 மிகப்பெரிய வெற்றி அடைவோம். எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னதை போல 210க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி அடைந்து அதிமுக ஆட்சி அமைக்கும். எனவே குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றான பிறகு இந்த கூட்டணி குறித்து அதிமுகவின் பலம் குறித்து இவர்கள் பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மக்களிடம் எடுபடப் போவதில்லை.